ஹலோ கைஸ், இந்த வீடியோல நைட்ஸ் ஹூ ரிட்டர்ன் வித் காட் மேன்வாவோட 15வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 14 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற டீமன்ஸ் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு பார்த்திருப்போம். ஏன்னா நிறைய பேர் அப்படி மாறு வேஷம் போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுங்க இருக்கிறத சுத்தமா சகிச்சுக்கவே முடியாம ஹண்ட் பண்ண வந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஷெர்மனும் கையில வச்சிருக்கிற அந்த டீமன் பால் வந்துட்டு ஏதோ டீமன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போறாங்க. அப்ப அங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாமே ஒரு மனுஷன், இங்க வந்திருக்கிறது வந்துட்டு ஒரு மனுஷன் அப்படிங்கிறப்ப அதுங்கெல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு லஸ்ட் காமம் இருக்குல்ல, அந்த மாதிரியான டீமன்ஸ் தான் இதுங்கெல்லாம். அப்ப அந்த ஷெர்மன் வந்துட்டு கிராண்ட் பீயிங், நான் வந்துட்டு இப்படி இங்க வருது ஓகே தானே அப்படிங்கிறப்ப அந்த டீமன் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபீரியன்ஸான விஷயங்களை வந்துட்டு நீ ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காது, உன்னோட மார்டல் மூளையை வந்துட்டு இதுங்க ஈஸியா கரெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறப்ப இவரும் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ப அப்ப அங்க ஒரு டீமன் வந்துட்டு நீ அங்கே நில்லு யூ ஸ்டூபிட் லிட்டில், என்ன தைரியம் இருந்தா என்னோட வென்யூ ஆஃப் என்டர்டைன்மெண்ட் குள்ள நீ காலை எடுத்து வச்சிருந்திருப்ப, உனக்கு பயம்னா என்னன்னு நான் உடனே சொல்லி தந்தாகணும் அப்படிங்கிறப்ப அந்த ஷர்மன் இருந்துட்டு என்ன ஒரு அடர்த்தியான ஈவில் எனர்ஜி அப்படின்னு பயந்து பார்த்துட்டு இருக்கப்ப அதோட கிரீடத்தை வந்துட்டு நீ ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காத, அதுக்கப்புறம் நீ தானே த கிரேட் டீமன் ஆஃப் பிளஷர் அண்ட் கரப்ஷன் ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிறப்ப அந்த ஆண்ட்ரோஜன் இருந்துட்டு ஓ நீ தானே காமன் சென்ஸும் இல்லாம முதுகெலும்பு இல்லாத சக்சஸ சடனா டேஸ்ட் பண்ண அந்த காப்ளின் அப்படிங்கிறப்ப அந்த ஷெர்மன் கிட்ட இருக்கிறது ஒரு காப்ளின் டீமன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த காப்ளின் இருந்துட்டு ஆண்ட்ரோஜன் நீ வந்துட்டு ரிஜெக்டே பண்ண முடியாத ஒரு ஆஃபர் இருந்துட்டு என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஆண்ட்ரோஜன் இருந்துட்டு ஆஃபர் நான் சொல்றேன், உன்னோட எடை என்னன்னு தெரிஞ்சுக்கோ பீஸ், உன்னோட நிறைய கிரேட் டீமன்ஸை வந்துட்டு நீ வந்துட்டு கண்டிப்பா இழந்திருப்ப, நீ வந்துட்டு எனக்கு சமமானவன் நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப அந்த காப்ளின் டீமன் இருந்துட்டு நீங்களும் தான் நிறைய பேர் அப்ப இறந்து போனீங்க, ரொம்ப திமிரா நடந்துக்காத, 180 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிரேட் அசென்ஷன் அப்போ என்னோட லாடு மட்டும் இறந்து போகல, கண்டிப்பா உன்னோட லாடுமே இருந்துட்டு இறந்து போயிருப்பாங்க, எனக்கு வந்துட்டு நல்லா தெரியும் அந்த இடத்துல என்ன மாதிரி இறக்கமே இல்லாம விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுது. என்ன நடந்திருக்குன்னா 180 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 5 ஈவில் இதுக்கு முன்னாடி ஒன்னு சேர்ந்ததே கிடையாது, பட் ஃபர்ஸ்ட் டைமா அப்ப வந்துட்டு ஒன்னு சேர்ந்தாங்க, பட் அதோட ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவே மோசமா இருந்துச்சு. 3 டீமன் லாடால இறந்து போயிட்டாங்க, அது மட்டும் கிடையாது அப்படிங்கிறப்பதான் நிறைய டீமன்ஸ் இல்ல எனக்கு வந்துட்டு சாகிறதுக்கு சுத்தமா ஆசையே இல்ல, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. வேற யாரு கிட்ட இருந்தும் இல்ல, நம்ம ஹீரோ கிட்ட இருந்தான். சோ ஹீரோ தான் இருந்துட்டு அந்த 3 டீமன்களோட சேர்த்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் டீமன்ஸுக்கும் மேல அந்த இடத்துல வந்துட்டு அந்த கிரேட் அசென்ஷன்ல கொண்டிருக்கான். அப்பதான் அந்த காப்ளின் டீமன் இருந்துட்டு அந்த சொர்க்கம் மாதிரி இருக்கிற பிளேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த சர்வைவர்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுது. ஏன் சொர்க்கம்னு சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா நரகத்துல தான் எப்பவுமே டீமன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ நம்மளுக்கு நரகம் எப்படி ஒரு மோசமான விஷயமோ அதே மாதிரி நரகத்துல இருக்கிறவங்களுக்கு சொர்க்கம் தான் வந்துட்டு மோசமான விஷயம் போல. ஏற்கனவே சொல்றப்ப ஏதோ டிரான்ஸ்லேஷன் மிஸ்ஸிங் நினைச்சேன், பட் உண்மையாலுமே அதுங்க ஹெவனை தான் அந்த மாதிரி பாக்குது. அப்ப அந்த ஆண்ட்ரோஜன் இருந்துட்டு உனக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே தெரியுமா அப்படிங்கிறப்ப ஆமா நீங்க பீஸ்ட் வந்துட்டு உங்களோட உள்ளுணர்வை கேட்டு அந்த இடத்துல செயல்பட்டீங்க, நான் தான் சொன்னேன்ல நீங்க ரிஜெக்ட் பண்ண முடியாத ஒரு ஆஃபர் வந்துட்டு என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறப்ப சரி சொல்லு, நான் ஆண்ட்ரோஜன் அந்த நாயை இருக்கலையே டீப்பஸ்டான ஹோல்ல இருந்து புடிச்சு தள்ளி விட தான் போறேன் அப்படிங்கிறப்ப அந்த காப்ளின் இருந்துட்டு நீங்க எல்லாருமே ரொம்பவே டிஸ்டிங்விஷான ஒரு கிரேட் டீமனோட ஆர்டர்ஸை வந்துட்டு கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப ஆண்ட்ரோஜன் வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஓவர் ஆயிருச்சு. அவ வந்துட்டு ஸ்டில் அதை வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாலும் கடைசியில அவ ஒரு மனுஷி தான், அவளோட எண்டு வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு அந்த ஆண்ட்ரோஜன் சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்க உள்ள இருந்து வெந்தறாங்க, என்ன பிளான் அப்படின்னு கரெக்டா தெரியல. அப்ப அந்த ஷெர்மன் இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சா அப்படிங்கிறப்ப அந்த காப்ளின் டீமன் வந்துட்டு இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற மோஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட், இதுல ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி வந்துட்டு 70% 30%, 70% ஆண்ட்ரோஜனுக்கு 30% அந்த நாய்க்கு அப்படிங்கிறப்ப அந்த ஷெர்மன் அப்படின்னா நான் ஒரு எஸ் ரேங்க் மெஜிஷியனும் அதுக்கப்புறம் நீங்களும் அந்த விஷயத்தை தலையிட்டீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்ல அப்படிங்கிறப்ப அந்த காப்ளின் இருந்துட்டு இல்லப்பா நான் போல அப்படிங்கிறப்ப அந்த ஷெர்மன் என்ன ஒரு பயந்தாங்கோலி அப்படின்னு நினைச்சிட்டு சரி இப்ப நம்ம எங்க போறது அப்படின்னு கேக்குறப்ப நம்ம வந்துட்டு பொணங்களை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ற ஒரு இடம் இருக்கு ஃபாரஸ்ட் பக்கத்துல, அங்கதான் போறோம். அவங்களோட அட்டாக் பவர்னாலே அவங்க வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க அப்படிங்கிறப்ப முன்னாடி ஒரு டீமன் வரப்ப ஏதோ இவங்க வராங்களே இவங்களா அப்படிங்கிறப்ப ஆமா இவங்க தான் அந்த கார்ப்ஸ் ஹார்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுது. ஆனா
அவங்கள பார்த்தா ஏதோ அடி வாங்குன மாரியும், மண்டையெல்லாம் கலங்குன மாரியும் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனேயுமே அந்த காப்ளின் நின்னுட்டு, "போ போய் ஒளிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்றப்ப, அந்த காப்ளின் வரப்ப திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் இருந்துட்டு அத புடிச்சு மேல வந்துட்டு தூக்கிருது. உடனே அந்த ஷெர்மனும் இருந்துட்டு ஒரு சைலன்ஸ் ஸ்பெல், அதாவது அவங்க அந்த இடத்துல இருக்காத மாரி ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல்ல வந்துட்டு போட்டுக்கிறாய்ங்க. அதுக்கப்புறம் அந்த கார்ப்ஸ் ஹார்வெஸ்டர் வந்துட்டு தர தரன்னு ஏதோ ஒண்ணு புடிச்சு இழுக்கிறப்ப இவங்க இருந்துட்டு பயந்துடுறாய்ங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் வந்துட்டு, "சார் ஸ்பின்னர், இந்த இடத்துல உங்களோட வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டீங்களா?" அப்படிங்கிறப்ப ஸ்பின்னர் வந்துட்டு, "என்னோட அசம்ப்ஷன் படி இன்னும் 3 பேர் வந்துட்டு இந்த இடத்துல உயிரோட இருக்கணும். அதுவும் லாஸ்ட்டா இருந்தது வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருந்துச்சு." அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, "இவ்வளவுக்கு அப்புறமா இன்னும் மிச்சம் இருக்காங்களா?" அப்படிங்கிறப்ப அந்த காப்ளின் வந்துட்டு, "ஹேய், ஸ்டெல்த் வந்துட்டு இன்னும் ஆக்டிவா தானே இருக்கு. நீ ஒளிஞ்சு தானே இருக்க." அப்படிங்கிறப்ப அந்த ஷெர்மன், "ஆஃப் கோர்ஸ், பட் எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஆங்ஷியஸா இருக்கு. எப்படி? இவன் வந்ததுக்கான எந்த ஒரு சத்தமும் எனக்கு கேட்கலையே." அப்படிங்கிறப்ப அந்த காப்ளின் நின்னுட்டு, "இதுதான் டெம்ப்ளர் நைட்டோட டிவைன் லா ஆஃப் சைலன்ஸ். இந்த ஸ்கில் மூலியமா அவிங்க குதிரையில வந்தா கூட எந்த ஒரு சத்தமும் வராது. அத யூஸ் பண்ணி தான் இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற எல்லா டீமனையும் கொன்றுருக்கான் போல." அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க ஸ்டெல்த்தா இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டு, "ஸ்ட்ரேஞ்ச், இந்த இடத்துல ஏதோ ஒரு அன்பிளசன்ட்டான எனர்ஜிய வந்துட்டு நான் ஃபீல் பண்ணனே. அது இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கு." அப்படிங்கிறப்ப ஜாக் தி ஸ்பின்னர் இருந்துட்டு, சிம்பிள் சேட்டலைட் இருந்துட்டு ஒரு டார்கெட்டோட சைட்ட வந்துட்டு கேட்ச் பண்ணிருக்கு. லொகேஷன் 4B17 அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "ஓ, அப்ப இன்னும் இருக்குங்களா? சரி வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள எப்படியோ கண்டுக்காம போயிடுறான். இவங்களும் பெருமூச்சு விட்டுட்டு உட்காந்துட்டு, "அப்பா கொஞ்சம் இல்லனா சோலி முடிஞ்சிருக்கும்" அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு ஹீரோ வந்துட்டு அவனோட காயத்துக்கு எல்லாத்துக்குமே கழுவிட்டு இருக்கிறப்ப, இந்த டீமன்ஸ் எல்லாமே பிளஷர் அதுக்கப்புறம் கரப்ஷனோடதா, பட் இதுங்க வந்துட்டு ரொம்ப காஜியானது, ரொம்பவே ட்விஸ்டடான ஒரு டிசையர வந்துட்டு துரத்தக்கூடியது. பட் ஸ்ட்ரேஞ்ச், இதுக்காக இங்க இருக்கிற குடிமக்கள வந்துட்டு இந்த டீமன்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்ல, நெறைய ஹை ரேங்க்டு அதுக்கப்புறம் எலைட்டான விஷயங்களும் இங்க இருக்கு. கண்டிப்பா ஒரு கிரேட் டீமனும் இங்க இருக்கணும். பட் எதுக்காக? அப்படிங்கிறப்ப அங்க ஒருத்தவங்க வந்துட்டு, "என்ன ஒரு பிளட்டோட ஸ்மெல்லு டிஸ்டிங்விஷா இருக்கு." அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "இவளோட பிரசன்ஸயே நான் நோட் பண்ணலையே." அப்படிங்கிறப்ப அந்த குயின் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. "நீங்க வந்துட்டு ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல, ஏன் நீங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடாது?" அப்படின்னு கேட்கிறா. ரொம்பவே வந்துட்டு பியூட்டிஃபுல்லாவும் இருக்கா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த குயின் இருந்துட்டு, "ஹலோ நைட், இல்லனா உங்கள நான் கிங் ஆஃப் த லயன் ஆட் யுவர் மெஜஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுமா?" அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "இவ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா. இவ எதுவுமே பண்ணாமயே இவளோட சென்சுவாலிட்டிய வந்துட்டு இவ ஷோ பண்றா. இதுதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா காரணமா இருக்கணும். இந்த மாரி அழகான பொண்ணுனால தான் அந்த லஸ்ட்ட வந்துட்டு ஆசைப்படுற டீமன்ஸ்கள் வந்துட்டு பிரச்சனைய வந்துட்டு ஏற்படுத்தணும். சாதாரணமா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களோட டவுன்ஃபால உணராம அந்த விஷயத்துக்குள்ள அப்படியே மூழ்கி போயிருவாங்க." அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஏற்கனவே சொன்ன மாரி அதுங்க வந்துட்டு காமத்துக்கான டீமன்ஸ் அப்படின்னால, இவ அழகா இருக்கறனால இவள டீமன் கிங்கா மாத்த முடிவு பண்ணதுங்களோ என்னவோ கரெக்ட்டா தெரியல. அப்ப அந்த குயின் இருந்துட்டு, "நான் தான் பீட்ரைஸ் ஆலிகேரியோ ஸ்பேரோ. இந்த சின்ன கிங்டமோட குயின் நான் தான்." அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "நான் தான் லியோன் டிராகனியா லயன்ஹார்ட். லயன்ஹார்ட் கிங்டமோட கிங்." அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவ வரத வந்துட்டு நான் எப்படி நோட்டீஸ் பண்ணாம போனேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப, அந்த குயின் இருந்துட்டு, "நீ வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையெல்லாம் இருக்க வேணாம். நான் வந்துட்டு எங்க கிங்டம காப்பாத்துனவங்கள வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான்." அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "உங்கள மாரி ஒரு நோபல் லேடி இருந்துட்டு பார்க்க வரதுக்கு சரியான நேரம் வந்துட்டு இது கிடையாது." அப்படிங்கிறப்ப அந்த குயின் இருந்துட்டு என்ன வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப, "வாட்ச் பண்றாங்களா குயினே? யாரு?" அப்படின்னு கேட்க, அவ இருந்துட்டு, "ஜெனரலும் அதுக்கப்புறம் அவனோட நைட்ஸும் தான். அவங்க எல்லாருமே என்ன அடைச்சு வச்சு என்ன தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க." அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "ஜெனரலா? அவன பார்க்கிறப்ப அந்த அளவுக்கு லாயல்லாம் இல்லாத மாரி தெரியவே இல்லையே." அப்படிங்கிறப்ப அந்த குயின் இருந்துட்டு, "போதுமான நேரம் கிடையாது. எனக்கு வந்துட்டு உங்கள்ட்ட ஒரு உதவி கேட்கணும்." அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "அத நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றத கேட்டுட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிறப்ப நான் அந்த குயின் இருந்துட்டு, "ப்ளீஸ் அந்த ஜெனரலையும் அவனோட நைட்ஸையும் இருந்துட்டு கொன்றுங்க. நீங்க மட்டும் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிங்டமையே உங்களுக்கு ஒப்படைச்சர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட காதுல வந்துட்டு, "இந்த கேசலோட அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோல வந்துட்டு நீங்க போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஜெனரல் வந்துட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்றப்ப அந்த ஜெனரல் வந்துட்டு இவங்க ரூமுக்கு முன்னாடி வந்துட்டு, "யுவர் மெஜஸ்டி லயன் ஹார்ட், இந்த நைட்ல வந்துட்டு உங்கள பாதர் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பட் நான் உங்கள பார்க்கணும். உடனே டோர வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க." அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ ஓப்பன் பண்றான். அந்த இடத்துல அவன் மட்டும் தான் இருக்கான். ஒரு கிங்கோட பெட்ரூம்க்கு வந்துட்டு இந்த மாரி நைட்ல பார்ச் பண்ணி வந்துட்டு இருக்கீங்களா? என்ன மாரியான ஆட்டிட்யூட் இது? அப்படிங்கிறப்ப அந்த ஜெனரல் வந்துட்டு, "இது வந்துட்டு ரூடு தான் எனக்கு நல்லா தெரியும். பட் சிச்சுவேஷன் வந்துட்டு அர்ஜென்ட்." அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, "புரியுது. நான் வந்துட்டு குயின வந்துட்டு மீட் பண்ணேன்." அப்படிங்கிறப்ப, "ஓ, அப்படியா?" அப்படின்னு அந்த ரியாக்ஷன மட்டும் குடுக்குறப்ப, ஹீரோ வந்துட்டு, "உங்களோட குயின் இருந்துட்டு நைட்ல வந்துட்டு இப்படி தனியா வெளிய வராங்க. அத பத்தி எந்த ஒரு கேள்வியுமே கேட்கலையா?" அப்படிங்கிறப்ப, ஜெனரல் இருந்துட்டு, "கொஞ்ச நாளாவே அவங்க அப்படிதான் இருக்காங்க." அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, "இந்த டீமன்ஸ் எல்லாமே சுத்திட்டு இருக்கிற இந்த கிங்டம்க்குள்ள ஒரு ராயல வந்துட்டு நைட்ல தனியா விடுறீங்களா?"
தெரியாதா அப்படிங்கிறப்ப அந்த ஜெனரல் இருந்துட்டு டீமன்ஸ் வந்துட்டு நைட்ல அட்டாக் பண்ணாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எப்ப டீமன்ஸ் வந்துட்டு நைட்டு பகல்னு பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது கண்டிப்பா இது இந்த ஜெனரலுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாத ஒரு முட்டாளா இருந்தா இவன் வந்துட்டு கண்டிப்பா ஜெனரல் ஆயிருக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு சரி நீங்க சொல்றீங்கன்னா நான் அப்படியே விட்டுறேன் அப்படிங்கிறப்ப ஜெனரல் வந்துட்டு என்னோட ரூட்னஸ் வந்துட்டு மன்னிச்சிருங்க நான் வந்துட்டு இப்ப திரும்பி போய் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு குயின் வந்துட்டு நீங்க அவங்கள அடைச்சு வச்சு தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறதா சொன்னாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஜெனரல் இருந்துட்டு ஒரு அவுட் சைடர் இருந்துட்டு தலையிடக்கூடிய விஷயம் வந்துட்டு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்ப சந்தேகமா இருக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியாத ஏதோ ஒண்ணு வந்துட்டு இங்க இருக்கு உண்மையை வந்துட்டு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த குயின் சொன்ன மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஃப்ளோரை வந்துட்டு செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு சார் ஸ்பின்னர் நீங்க வந்துட்டு செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஜாக்கெட் ஸ்பின்னர் கிட்ட அந்த வேலையை கொடுத்தாராம். அதுக்கப்புறம் நிறைய டீமன்ஸ் இருந்துட்டு இந்த பேலஸை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்குதுங்க. அங்க இருந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே கொல்லுங்க அதுங்களோட தலையே இருந்துட்டு வெட்டி அவங்களோட பாடியை டார்ச்சர் பண்ணதை அவங்க தலையை வச்சே பார்க்க வைங்க அவங்கள கரெக்ட் பண்ணுங்க அவங்க வந்துட்டு எங்களுக்கு வேணும் சார் ஆண்ட்ராஜன் இருந்துட்டு சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது யார் அந்த கேசலோட கோட்டையை வந்துட்டு ஃபர்ஸ்டா ஏறாங்களோ அவங்களுக்கு வந்து 100 ஸ்லேவ் வந்துட்டு இலவசமா தேருவாங்களாம் நம்ம வந்துட்டு அவங்களை கலங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறப்ப ஒரு பெரிய அட்டாக் வந்துட்டு அவங்களை அட்டாக் பண்ணி நிறைய டீமன்ஸ் இருந்துட்டு போட்டு தெரியுது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஸ்பியர் தான் இருந்துட்டு அவ்வளவு ஃபோர்ஸோட வந்துட்டு அந்த இடத்துல மோதி இருக்கு. அது மட்டும் இல்ல அதுங்க உடம்புல இருந்து சோலுமே இருந்துட்டு பிரிஞ்சு வெளியே போயிட்டு இருக்கு. அது ரெண்டு வேணாம் எனக்கு வந்துட்டு சாகிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்ப ஹீரோ தான் அவனோட ஹோலி கிரெயில வச்சு அதுங்க எல்லா சோலையுமே இருந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். உங்களை மாதிரி ஃபால்ஸான லிவிங் பீஸ்க்கு சாவுனா என்னன்னு சுத்தமா தெரியாதுல எப்படி தெரியும் ஏன்னா உங்களோட இன்ஸ்டிக்சுவல் டிசைர்ஸ வந்துட்டு ஒரு பீஸ்ட் மாதிரி தொடர்ந்து துரத்துக்கிட்டே போற ஒரு பூச்சிங்க மாதிரி தானே நீங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க யூ டிஸ்கஸ்டிங் இன்செக்ட்ஸ் நான் கிங் ஆஃப் லயன் ஆர்ட் உங்க ஈவல்ஸ் எல்லாத்துக்குமே லைஃபோட ப்ரெஷியஸ்னஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தர போறேன் முன்னாடி வாங்க யூ டர்ட்டி சோல்ஸ் உங்களோட பயமே இருந்துட்டு உங்க முன்னாடி தான் நான் நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஜெனரல் இருக்காரு அவரோட பேர் வந்துட்டு ரிக்கார்டோ அவங்க வந்துட்டு அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க. சார் ரிக்கார்டோ நீங்க வந்துட்டு பேட்டில்ல சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னு நினைச்சேன் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல வெளியே இருந்து ஒருத்தன் வந்தால அவன் அதை பார்த்துப்பான் இப்ப பிரச்சனை வந்துட்டு சீல் தான் அது வந்துட்டு நல்லா தானே ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் எஸ் பட் இல்ல அது வந்துட்டு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறப்ப அந்த ஜெனரல் வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேஷண்டோட இருந்தோம் அப்படின்னா நம்ம 100 வருஷத்தோட இந்த வெறுப்பு இருந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெட் இருந்துட்டு அவங்க திறந்து பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம ஜாக்கெட் ஸ்பின்னரும் பார்த்துட்டு கொஞ்சம் தெரியாம முடிக்கிற மாதிரி இருக்கு. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.